அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய சுமையை நீக்கிற தேவன் நம்மை விடுவிக்க வல்லவர் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இந்த உலகத்தில அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து தேவனுடைய பிள்ளைகளை அவர் விடுவித்தார். நேபுகாத்நேச்சாருடைய ஆளுகையில் இருந்ததான யூதா ஜனங்களை கர்த்தர் பல அற்புதங்களை செய்து விடுவித்தார். உங்கள் வாழ்க்கையிலும் உங்களை வியாதி, விக்கிரங்கள், நோய் நொடிகள் எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை செய்வார் என்று விசுவாசிப்போம். நான் கடைசியிலே உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தொடர்ந்து செய்தியை கேளுங்கள். இப்படியாக நான் 3 காரியங்கள் தான் சொன்னேன். நியாய தீர்ப்பு 3 காரியங்கள் என்னென்ன சுமைகள் என்று பார்த்தோம். அதே சமயத்தில் நான் டைம் க்ளோஸ் ஆகிடுறதுனால அடுத்த பகுதி போவோம். ஆண்டவர் நம்மை என்ன செய்கிறாரு? சுமையை நீக்கி நம்மை விடுவிக்கிற தேவனாயிருக்கிறார். விடுவிக்கிற தேவனாயிருக்கிறார். அந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அவர் என்ன செய்வாரா? நம்முடைய நியாய தீர்ப்பை அவர் நீக்குகிறவர். தமிழில் வாசிக்கிறேன், சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாய கர்த்தர் என்று கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். அப்போ இந்த உலகத்தில் தேவனுடைய பிள்ளைகளே, சுமைகளை நீக்குகிறது மாத்திரமல்ல, நம்மை விடுவிக்கிற ஒரு தேவன், நம்மை அவர் விடுவிக்கிற ஒரு தேவனாயிருக்கிறார். எப்படி விடுவிக்கிறார் என்று சில காரியங்களை பார்க்க போகிறோம். அநேக காரியங்களை நான் சொல்ல முடியும். விடுவிக்கிறது என்றால் என்ன அர்த்தம்? நாம் உபாகமத்தின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, ஆமென் ஆமென் ஸ்தோத்திரம், ஆண்டோடைய வார்த்தை சொல்கிறது, யூதாவை குறித்து பார்க்கிறோம். அவனுடைய சத்துருக்களுக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிற சகாயராய் இருப்பீராக என்று சொல்கிறது. யார? கர்த்தாவே, கர்த்தாவே அப்படின்னு சொல்கிறான். அவன் ஆசீர்வதிக்கிற பொழுது, அப்போ கர்த்தாவே யூதாவின் சத்தத்தை கேட்டு அவன் தன் ஜனத்தோட திரும்ப சேர பண்ணும், அவன் கை பலக்க கடவது, அவனுடைய சத்துருக்களுக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிற சகாயர். God shall be your help to redeem you from the enemies. I mean, இங்கிலீஷில் வாசிக்கும்போது கரெக்டாக இல்லை. And may you be a help against his enemies அப்படி தான் போட்டிருக்காங்களே ஒழிய, ஆனால் தமிழில் என்ன சொல்லப்படுகிறது? விடுவிக்கிற சகாயர். God will be your help to deliver you from your enemies. விசுவாசிக்கிறீங்களா? உங்க எதிராளிகளுடைய கைகளுக்கு உங்களை நீங்களாக்கி உங்களை விடுவிக்கிற சகாயர். உங்களால எதிராளிகள் கையிலிருந்து விடுவிக்க முடியாது, ஆனா கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். எப்படி உதவி செய்வார்? யோசபாத்துடைய வாழ்க்கையில, யோசபாத் ஒரே ஒரு ராஜா, யூதாவின் ராஜா. அந்த ராஜாவுக்கு எதிராக 3 ராஜாக்கள் வருகிறார்கள். 3 ராஜாக்கள் யாரு? சொல்லுங்க. மோவாபியர், அம்மோன் புத்திரர், சேயீர் மலை தேசத்தார். இதை குறித்து நாம் 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 17, 18 முதல் அதிலிருந்து வாசிக்கலாம். வாசிக்க தேவையில்லை, நான் வாசிக்க விரும்பவில்லை, டைம் போகிறதுனால. அப்போ 2 நாளாகமம் 20வது அதிகாரத்தை நம்ம பார்க்கும் பொழுது மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் என்று வாசிக்கிறோம். பின்னாடி கிளம்புவது சேயீர் மலை தேசத்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ அவன் ஆண்டவரை கூப்பிடுகிறான். ஆண்டவரே, எனக்கு நிறைய சத்துருக்கள் பெருகி வந்து விட்டார்கள், நான் என்ன செய்வதென்று தெரியாமல் இருக்கிறேன் என்று ஆண்டவருடைய ஆலயத்தில் போய் அவன் ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் அவனுக்கு சொல்கிறார், இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே. ஆமென். நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். ஆமென். இந்த 14வது வசனத்தை வாசிக்கிறேன். ஓகே. நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள், கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்று சொல்கிறார். அப்போ பாருங்க, கர்த்தர் உங்களோட இருக்கிறார், நீங்க பயப்படாதீங்க, நீங்க நாளைக்கு அவங்க கூட போங்க. நான் ஒரே ஆளு தானே, நாங்க ஒரு ராஜா, இவங்கெல்லாம் 3 ராஜா வந்திருக்காங்க. நான் ஒரு சைடில் போனால் ஒருத்தன் இப்படி வருவான், ஒருத்தன் இப்படி வருவான், ஒருத்தன் இப்படி வருவான், இல்லாட்ட முன்னாடி வருவான், எல்லாம் சேர்ந்து என்ன ஆக்கிடுவாங்க? சட்னி சாம்பார் ஆக்கிடுவாங்களே அப்படின்னு யோசபாத் நினைக்கல. ஆண்டவர் சொன்னபடியே இவன் செய்தாங்க. ஆண்டவர் சொன்னபடி செய்ததுனால கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, 29வது வசனம் சொல்கிறது, கர்த்தர் இஸ்ரவேலின் சத்துருக்களோட யுத்தம் பண்ணினார் என்று கேள்விப்பட்ட அந்த ஜனங்கள், ஹல்லேலூயா, கர்த்தர் தேவனுடைய பிள்ளைகளுக்காக யுத்தம் பண்ணினார். ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர்
தம்முடைய மக்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர். இன்றைக்கு உங்களுக்காக உங்களை விடுவிக்கும்படிக்கு யுத்தம் பண்ணுகிற ஒரு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. அதை குறித்து கேள்விப்பட்ட மக்களுக்கு ஒரு பயங்கரம் வந்தது, அது ஒரு பயம் வந்து விட்டது. இன்றைக்கு நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு தேவனை நாம் ஆராதிக்கிறோம். இதனால நீங்கள் கவலைப்படக்கூடாது. கர்த்தர் நம்ம மகிமைப்படுவதாக. சத்துருக்களின் கைகளுக்கு உங்களை விடுதலையாக்கி விடுதலையாக்குகிற ஒரு சகாயர் அப்படின்னு வாசிக்கிறோம். 2 சாமுவேல் 22:49, சங்கீதம் 18:48 இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது நாம் தாவீது ராஜா தன்னுடைய வாழ்க்கையில என்னவெல்லாம் கர்த்தர் செய்தார் என்பதை சொல்கிறதை பார்க்கிறோம். 2 ஒரே பகுதி தான். ஆமென். பாருங்க, யுத்தத்திற்கு என்னை நீர் பலத்தினால் இடைக்கட்டினீர், என் மேல் எழும்பினவர்களை என் கீழ் மடங்க பண்ணினீர். அல்லேலூயா. 49 வாசிப்போம். அவன் 49 வாசிக்கும் பொழுது அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர். அல்லேலூயா. யாருக்குமே ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாதவர்கள். வெளியில் கொஞ்சம் மழையாக இருக்கிறதுனால, கொஞ்சம் குளிராக இருக்கிறதுனால அப்படியே தடதடன்னு இருக்குதா எல்லாருக்கும்? சூடு விட்டு போச்சுன்னு சொல்லுவாங்கள்ல. ஆமேன். அப்படிலாம் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இதெல்லாம் கேட்கும் பொழுது ஆமேன் அப்படின்னு சொல்லும் போது தான் உங்களுக்கு அந்த விசுவாசம் வருகுது, உங்களுக்குள்ளே அந்த பயம் போகுது. விசுவாசிக்கிறோம் இல்லையா? சொல்லுங்க. ஆமாம். இல்லைன்னு சொன்னால் என்ன செய்கிறது பாஸ்டர்? ஞாயிற்றுக்கிழமை வந்தால் நல்லா தான் பேசுகிறீங்க பாஸ்டர், வீட்டுக்கு போனவனா பாஸ்டர், அவன் வந்துட்டு நிற்கிறான் பாஸ்டர், தட்டுறான் பாஸ்டர். என்னங்க தட்டுறான்? என்ன தட்டுறாங்கன்னா நெத்தியில் தட்டுறானா, முதுகில் தட்டுனானா? ஆமாம். கர்த்தருடைய பிள்ளைகளை பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் கிளைம் பண்ணணும், இதெல்லாம் வாயில் அறிக்கை பண்ணணும். என்ன செய்யணும்? வாயினால சொல்லணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பாருங்க, என்னை உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறீர். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ இன்னைக்கு வர்ஷிப்பில் நடந்த ஒரு சம்பவத்தை கொண்டு போகிறோம். எலியாவை குறித்து பார்க்கிறோம். எலியா ஒரு தேவனுடைய மனுஷன். முதலாவது அந்த எலியாவை குறித்து வாசிக்கிறோம். அவன் இன்ட்ரோடக்ஷன்லாம், இந்த இன்ட்ரோன்னு சொல்லுவாங்களா, அந்த இன்ட்ரோலாம் ரொம்ப நல்லா தான் இருந்தது. ஆனால் அந்த ஒரு பெண் வந்து ஒரு மிரட்டுறா. அந்த பெண் யாரு? அந்த பெண் ஏசபேல். எல்லாருக்கும் தெரியும். ஆமென். அந்த ஏசபேல் வந்து சொன்ன உடனடியாக அவன் பயந்துட்டான். என்ன பயந்தான் தெரியுமா? 24 hours நான் என்ன பண்றேன் பாருடா அப்படின்னு சொல்லிட்டான். எப்படி? 24 hours பைபிளில் போட்டிருக்கா பாஸ்டர்? நீங்கள் என்னெல்லாம் சொல்கிறீங்க பாஸ்டர்? அப்படிலாம் நீங்கள் ரொம்ப ட்ராமாட்டிக்கெல்லாம் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லாதீங்க. பைபிளில் இருக்கு. நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போவேனே ஆனால். நாளை இந்நேரத்தில் அப்படின்னா என்ன அர்த்தம்? எத்தனை ஹவர்ஸ்? 18 hours, 16 hours, 24 hours. 24 hours நான் உனக்கு வேலையை என்ன சொல்லுவாங்க தெரியல, உன்னை காரியத்தை முடிச்சு காமிக்கிறேன் பாரு அப்படின்னு. 24 hours அவ சொல்ற, நாளைக்கு இந்நேரத்தில் உன்னை நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்றான். பயந்தாச்சு. அது வரைக்கும் பலிபடுத்த நீ எல்லாம் எக்ஸால்டேஷன்ல கேட்டோம்ல, அதே மாதிரி நல்ல வைராக்கியமாக தான் இருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இந்த பெண்ணுடைய சத்தத்தை கேட்டோன்னா அவன் பயந்துட்டான் பாருங்க. ஆனால் கர்த்தர் சும்மா விடலை. அந்த பெண்ணை கொலை செய்வதற்கென்று இதே எலியாவை பயன்படுத்தி யெகூ என்றதான ஒரு மனுஷனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினாருங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எலியாவினால அந்த பெண்ணை கொலை செய்ய முடியல. எலியா அபிஷேகம் பண்ணின ஒரு ராஜாவையே யெகூ மூலமாக அந்த ஏசபேலை கர்த்தர் கொலை செய்தார். விசுவாசிக்கிறோம் இல்லையா? சொல்லுங்க. இன்னைக்கு உங்களுக்காக யுத்தம் பண்ணுவதற்கு நேரடியாக கர்த்தர் வராட்டாலும், உங்களால் முடியாட்டாலும், உங்களுக்காக ஒரு யெகூவை நீங்க ஆயத்தப்படுத்துவதற்கு கர்த்தர் உதவி செய்கிறார். விசுவாசிக்கிறோம் இல்லையா? சொல்லுங்க. ஷாபாராபா தீபாராபா ஷந்துரிபே. எப்பா இதெல்லாம் எங்கன்னு கேட்குறீங்களா பாஸ்டர்? பாருங்க, வாசிப்போம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். 16வது வசனம். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 16வது வசனம். பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி. ஆமென். அப்போ யெகூவை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிற பொறுப்பு யாருக்கு கொடுக்கப்பட்டது? இந்த பயந்தாங்கொள்ளி எலியாவுக்கு. அப்படி சொல்லணும். இப்போ பயந்தாங்கொள்ளி எலியா, முதல்ல வீரமுள்ள எலியா, இப்போ பயந்தாங்கொள்ளி. இன்னைக்கு நம்ம இடத்துல நம்முடைய வாழ்க்கையிலும், நம்முடைய வாழ்க்கை எப்படி போகுது அப் அண்ட் டவுன். வாழ்க்கை தானங்க அப் அண்ட் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். இல்லை, எப்பவும் நம்ம என்ன செய்யணும்?
இடம் கொடுக்கக்கூடாது. அந்த இடத்துல பாருங்க, இப்போ பயந்தாங்குழியாக இருக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுறேன்னு சொல்றாரு. இதே சம்பவத்தை வாசிப்போம். 2 ராஜாக்கள் 9வது அதிகாரம், 2 Kings chapter 9. சரி, ஓகே, 21-23 பாசிடுவோம். ஒரே ஒரு நிமிஷம், சாரி, 21-23. 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 21-23 அதை வாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, ராஜாவாய் அந்த மன்னிக்கவும் எலியாவுக்கு ஆண்டவர் சொல்கிறதை பார்க்கிறோம். ஆமீன். 21-23. யேசபேலை குறித்து கர்த்தர், நாய்கள் யேசபேலை இஸ்ரவேலின் மதிலின் அருகே தின்னும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ யேசபேலை குறித்து கர்த்தர் என்ன சொல்கிறாரு? அவளுடைய சரீரத்தை நாய்கள் இஸ்ரேலின் மதில் அருகே தின்னும் என்று ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்படுகிறது. இப்போ 2 ராஜாக்கள் 9வது அதிகாரம் 33வது வசனத்துக்கு வாங்க. 2 Kings chapter 9 33வது வசனம். அங்க என்ன நடக்குது? ஆமென். யெகூ 31வது வசனம், 31 எல்லாமே யெகூன்னு தான் தொடங்கும். ஆமென். யெகூ ஒலிவக வாசலில் வந்த பொழுது அவள் யாரு? அந்த யேசபேல். அந்த யேசபேல், அதுக்கு கீழே எல்லாம் நீங்கள் படிக்கலாம், அதெல்லாம் இப்போ படிக்க வேண்டிய டைம் இல்லை, அதனால தான் வாசிக்கிறேன். ஓகே, அந்த யேசபேல் என்ன செய்கிறாள்? 30வது வசனம். யெகூ இஸ்ரவேலுக்கு வந்தான், அதை யேசபேல் கேட்ட பொழுது தன் கண்களுக்கு மையிட்டு தன் தலையை சிங்காரித்து கொண்டு ஜன்னல் வழியாய் எட்டி பார்த்து, எப்படி என்ன செய்தாலாம்? கண்களுக்கு மை, அடுத்தது தலையை சிங்காரித்து, அப்புறம் ஜன்னல் வழியா எட்டி பார்க்கிறா. எவன்டா வரான் என் எல்லைக்குள்ள, என் பேட்டைக்குள்ள நீ வர்றதுக்கு நீ யாருடா அப்படின்னு அப்படி பார்க்குறான். அங்கே யெகூ வந்திருக்கிறான். யார் இந்த யெகூ? சொல்லுங்க. இஸ்ரவேலின் ராஜா. இந்த யெகூ யாரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன்? எலியா. எந்த எலியா இந்த யேசபேலுக்கு பயந்து இருந்தானோ அந்த எலியாவை கர்த்தர் பயன்படுத்தும் பொழுது அவனுக்கு முதல்ல தெரிஞ்சிருக்காது, இந்த யெகூவை நம்ம அபிஷேகம் பண்ண போகிறோம், இந்த யெகூ தான் இந்த யேசபேலை கொலை செய்ய போகிறான்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் கர்த்தர் பாருங்க, இன்றைக்கு உங்களையும் என்னையும் யாராவது பயமுறுத்தி அடிமைகளாக்கி ஏதாவது பண்ணுறாங்கன்னா ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக ஒரு ராஜாவை எழுப்புவாருங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த ராஜா நம்ம மூலமா தான் எழுப்புவாருங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. குதிக்கிற போல இருக்குது பாருங்க, நீங்க எல்லாம் ஓடி போயிடக்கூடாது பாருங்க. ஆமென். அப்ப அந்த யெகூவை கர்த்தர் அவள் பார்த்தவள் அவளுக்கு ஒரு மேட்டிமை வருகிறது. யார் இவன் அப்படின்னு சிங்காரித்து கொண்டு வந்து நிற்கிறாள். ஜன்னல் வழியாக எட்டி பார்க்கிறாள். அடுத்தது அப்பொழுது என்னது? அவன் யாரு? அப்பொழுது அவன் யெகூ அவன் தன் முகத்தை அந்த ஜன்னலுக்கு நேராக எடுத்து, என் பட்சத்தில் இருக்கிறது யார் அப்படின்னு கேட்கிறான். நீங்க பழைய காலத்தில் இந்த கிங்ஸ்னா ராஜாக்கள் இந்த நாடகம்லாம் பார்த்துருவீங்களே, யார் அங்கே அப்படின்னு கேட்டோம்னா ஓடி ராஜா வந்து, உங்களை சொல்லலைங்க, உங்களையும் சொல்லலை, ராஜா வந்து நிற்பாங்க இப்படியே கூனி குறுகி வந்து, அதான் இவன் கேட்குறான், என் பட்சத்தில் இருக்கிறவர் யார் அப்படின்னு கேட்குறான். அப்படி கேட்ட உடனடியாக 2-3 பிரதானிகள், கவர்னர்ஸ், 2-3 பிரதானிகள் அவனை எட்டி பார்த்தார்கள். ஒண்ணுமே சொல்லலை, அப்படி எட்டி பார்த்தாங்க. உங்க பார்த்து நாங்கள் தாங்க சார் ஐயா இருக்கிறோம், நாங்கள் தான் ராஜா இருக்கிறோம் அப்படின்னு அப்படி எட்டி பார்க்குறாங்க. அப்படி பார்த்த உடனேயே அவளை கீழே தள்ளுங்கள் அப்படி சொல்றான். கீழே தள்ளின உடனே அவளை கீழே தள்ளினதினால் அவளுடைய இரத்தம் சுவரிலும் குதிரைகளிலும் தெரித்தது. அவன் அவளை மிதித்து கொண்டு உள்ளே போய் புசித்து குடித்த பின்பு, நீங்கள் போய் சபிக்கப்பட்ட அந்த ஸ்திரியை பார்த்து அவளை அடக்கம் பண்ணுங்கள், அவள் ஒரு ராஜகுமாரத்தி. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அவங்க அப்பா ஒரு ராஜா, அவள் ராஜகுமாரத்தி, அவளுக்கு போய் அடக்கம் பண்ணுங்க, அவளுக்கு ராஜ மரியாதை கொடுத்து அடக்கம் பண்ணுங்க அப்படி சொல்றான். ஆமென் சொல்றான். ஆனா பாருங்க, ஸ்தோத்திரம். அவளுடைய தலை ஓட்டையும் கால்களையும்
உள்ளம் கைகளையும் அல்லாமல் வேற ஒன்றையும் அங்கே காணவில்லை. இப்போ அடக்கம் பண்ண போறாங்க. தலை ஓடு இருக்கு, கால்கள் இருக்கு, உள்ளம் கை இருக்கு, வேற ஒண்ணுமே இல்லை. அவர்கள் திரும்பி வந்து அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இது கர்த்தர் திஸ்பியனாகிய எலியா என்னும் தம்முடைய ஊழியக்காரனை கொண்டு சொன்ன வார்த்தை, இஸ்ரவேலின் நிலத்திலே நாய்கள் ஏசபேலின் மாம்சத்தை தின்னும் என்று. அந்த வசனம் எங்க இருக்குது? 19:23 இருக்கு. சாரி, 21:23. First Kings 21:23 உள்ள அந்த வசனம் இங்க 37வது வசனம் 2 Kings 9:37 ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை விடுவிப்பாரா இல்லையா? விடுவிப்பாரா இல்லையா? சத்தமாக சொல்லுங்க, என்ன விடுவிப்பார்? ஷாபாரா பதிபா. தம்பி அந்த பாட்டு, அதிசயம் செய்வார் தேவன், அற்புதம் செய்வார் இயேசு, ஆண்டவர் வாக்கை நம்பு, நிச்சயம் வாழ்வு உண்டு. ஆமேன். நம்ம பாட்டு. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அதிசயம் செய்வார். ஹல்லேலூயா. தேங்க்யூ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போன வாரமே நான் சொல்ல நினச்சிருந்தேன், ஆடியோ சிஸ்டம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே இருக்கிற சகோதரர்கள் அதை படித்து நன்றாக ஞானம் நிறைய நேரம் டைம் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிற அருமையான சகோதரன் கார்த்திகேயன் அவர்களுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். எல்லாம் எழுப்பி நின்று அவன் கையில் சத்தமாக தட்டுங்களேன். கொஞ்சம் ஏன் பயந்து தட்டுறீங்க? தைரியமாக தட்டுங்க. சோதரம். அதிசயம் செய்வார் தேவன், அற்புதம் செய்வார் இயேசு, ஆண்டவர் வாக்கை நம்பு, நிச்சயம் வாழ்வு உண்டு. அதிசயம் செய்வார் தேவன், அற்புதம் செய்வார் இயேசு, ஆண்டவர் வாக்கை நம்பு, நிச்சயம் வாழ்வு. எல்லாரும் சத்தமா பாடுவோமே. வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. விசுவாசத்தோடு பாடுவோம். பாடுறாங்க விசுவாசிக்கிறவங்க. போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. திரும்ப தருவார், தேசம் தன் பலனை கொடுக்கும், கர்த்தர் நன்மை அருள்வார், என்றும் துதித்திடுவாய், இழந்ததை திரும்ப தருவார், தேசம் தன் பலனை கொடுக்கும், கர்த்தர் நன்மை அருள்வார், என்றும் துதித்திடுவாய். வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு பாடுங்க எல்லாரும். நீங்க விசுவாசிக்கிறவங்க, நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் உங்களை வெட்கமடைய செய்ய மாட்டார். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு உங்களை விடுவிக்கிற தேவன். கஷ்டங்கள், பாரங்கள், கவலைகள் எல்லாவற்றிலிருந்து விடுவிக்கிறவர் அவர். போவதில்லை. கழங்கள் தானியத்தால் நிரம்பும், எண்ணெயும் ரசமும் வடியும், வஸ்துக்கள் நிரம்பிய வீடும், தோட்டங்கள் துறவுகள் தருவார். கழங்கள் தானியத்தால் நிரம்பும், எண்ணெயும் ரசமும் வடியும், வஸ்துக்கள் நிரம்பிய வீடும், தோட்டங்கள் துறவுகள் தருவார். வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, நீ வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு நான் வெட்கப்பட்டு போவதில்லை. சொல்லுங்க. வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. தேவனின் வாக்கை நம்பு, திரும்ப பெற்றுக் கொள்வாய், உன்னதர் உன்னோடு உண்டு, திருப்தியாக வாழ்வாய். தேவனின் வாக்கை நம்பு, திரும்ப பெற்றுக் கொள்வாய். இழந்ததை திரும்ப பெற்றுக் கொள்ள கொடுக்கிற தேவன்.
whatever you have lost, you are going to restore everything. வருவாய், வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, நீ வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, நீ தடைகள் சுமைகள் தகர்ந்து போகும் போகும். ஆமே, சுமைகள் தகர்ந்து போகும், உன் தடைகள் சுமந்து போகும், உன் சுமைகள் தகர்ந்து போகும், சுமைகள் தகர்ந்து போகும், சுமைகள் தகர்ந்து போகும், சுமைகள் தகர்ந்து போகும், உன் சுமைகள் தகர்ந்து போகும். நம்முடைய பாட்டு தான், இஷ்டம் போல பாடலாம். அக்கு பாலிக்கும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும், நம் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். கரங்களை தட்டி நினைச்சதும் ஆண்டவருடைய வார்த்தை மாத்திரமே பலிக்கும். சாத்தானுடைய வார்த்தை பலிப்பதில்லை. ஒரு அபாபா தீபா ரபா ஷபா ரபா தீபா லரபா பாபா. மருத்துவர்களுடைய ரிப்போர்ட் பலிப்பதில்லை. உங்களுடைய உள்ளத்திலே பேசப்படுகிற சாத்தானினுடைய வார்த்தைகள் பலிக்க போவதில்லை. தேவனுடைய வார்த்தை பலிக்கும். தேவனுடைய வார்த்தையை நம்புங்க, தேவனுடைய வார்த்தையை விசுவாசியுங்க. தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். தேவன் உங்களை விடுவிக்கிற தேவன், உங்களுடைய சுமையை நீக்குகிற தேவன், உங்களை விடுவிக்கிற தேவன், உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன், சத்துருக்களுக்கு எதிராக உங்களுக்கு உதவி செய்கிறதற்கு அவர் சகாயராய் இருக்கிறார். உங்களை விடுவிக்கிறதற்கு அவர் சகாயராய் இருக்கிறார். இந்த உலகத்தில் God is your help. God is going to use you so that you will anoint Jehu, who is going to destroy all your enemies in the name of the Lord Jesus Christ of Nazareth. உங்க வாழ்க்கையில வியாதியோடு இருக்கீங்களா? வியாதியை நீக்குகிற கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஆத்மாவிலே கலங்கி போய் இருக்கீங்களா? ஆவியிலே கலங்கி போய் இருக்கீங்களா? என்ன செய்வதென்று தெரியாமல் திகைக்கிறீர்களா? உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்கிற தேவன், உங்களை விடுவிக்கிற தேவன், உங்களுடைய சுமையை நீக்குகிற தேவன், உங்களுடைய கண்ணீரை துடைக்கிற தேவன், உங்களுடைய கேன்சர் வியாதியிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்கிற தேவன், உங்களுடைய ஆர்த்தரைட்டிஸ் வியாதியிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்கிற தேவன். You spirit of arthritis, I break your power in the name of the Lord Jesus Christ of Nazareth. You devil, you are a defeated foe. My people shall never be ashamed. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலைகள் கிடைப்பதாக, இல்லாதவர்களை இருக்கிறவர்களை போல அழைக்கிற தேவன். உடைய பிள்ளைகளுக்காக ஒரு புதிய வேலையை உருவாக்க உம்மாலே முடியும் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளுக்காக புதிய வேலையை உருவாக்க உம்மாலே கூடும். நீ சர்வ வல்லமையுள்ள தேவன், நேற்றும் இன்றும் மாறாத தேவன், எல்லா வேலைகளிலும் எங்களோடு கூட இருக்கிற தேவன், எங்களுக்காக இயேசபேல்களை அப்பா கீழே தள்ளுகிற தேவன். ஷபாரபா தீபாரபா சந்துரி விக்கபலரபா. தேவ கிருபை உங்களோடு இருக்கிறது. தேவனுடைய வல்லமை உங்களோடு இருக்கிறது. தேவன் உங்களோடு இருக்கிறார். பயப்பட தேவையில்லை. சுமைகள் அகன்று போகும், சுமைகள் அகன்று போகும். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். ஷபாரபா தீபாரபா சந்துரி விக்கலரா. கடன் பிரச்சனை என்கிறதான சுமையோடு இருக்கீங்களா? இந்த நாளில் உங்களுடைய கடன் பிரச்சனையை அவர் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். சந்தரபாரா கபரபா ஷபலரபா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் சொல்லுங்களேன். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். இயேசு உங்களுக்கு இன்னைக்கு விடுதலை கொடுக்கிறார். இயேசு விடுதலை கொடுக்கிறார். வியாதியிலிருந்து விடுதலையை கொடுக்கிறார். கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலையை கொடுக்கிறார். தலைவலியிலிருந்து விடுதலையை கொடுக்கிறார். எப்பேற்பட்டதான தீராத வேதனையா இருந்தாலும், வேதனையை கொடுக்கிற எந்த வியாதியா இருந்தாலும் அந்த சுமையை அவர் நீக்குகிறார். இந்த நாளில் ஒரு அற்புதத்தை செய்கிறார். இந்த மாதம் முழுவதுமே அர்த்தத்தை தான் சொல்லுகிறார் ஆண்டவர். நிச்சயமான விடுதலை, நிரந்தரமான சுகம் உங்க வாழ்க்கையில உண்டு. ஒரு விடுதலை உண்டு, ஒரு சுகம் உண்டு, ஒரு ஆரோக்கியம் உண்டு, ஒரு divine protection and divine healing and divine health in your life in Jesus name. ஷபரபதி பலரப சந்துரி பிக்கபலரப. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த அபிஷேகத்தின் வல்லமை நுகத்தை முறிப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், சுமையை நீக்கி போடுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். உடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்தருளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.